ஹாய் வெல்கம் டு ஆல் திஸ் இஸ் கைலினா இன்ஃபோ டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்கைலினா இன்ஃபோ டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அதிக வீடியோஸ் வந்துட்டு போட முடியும். ஓகே, ஸோ உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ இப்போ என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். சில வீடியோஸ்லாம் என்னை வந்து போட சொன்னீங்க. பட் என்னால் இந்த ஒரு கண்டினியூட்டி வீடியோ போட்டதுக்கப்புறம் போடலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு ஜிசிபியோட கண்டினியூட்டி வீடியோங்க. ஸோ வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்காத வீடியோஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா போன வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு விஎம் இன்ஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் காம்பனண்ட்டான விபிசி வந்துட்டு எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த விபிசிக்குள்ளே வந்து என்னென்ன காம்பனண்ட் இருக்குது, ஸோ அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா க்ளவுடை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு க்ளவுட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் டிவைடட் பை த ரீஜியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு. ஸோ இந்த ரீஜியனுக்குள்ளே வந்துட்டு நமக்கு என்ன வரும்னா அவைலபிலிட்டி ஜோன் வரும். ஸோ இப்போ இந்த அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ஆர் விஎம் இன்ஸ்டன்ஸு என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜிசிபி பார்க்குறதுனால விஎம் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல வந்து வேறு யாராவது உங்கள் காம்படிட்டர் வந்து சேம் இதே அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளே ஒரு EC2 ஆர் விஎம் இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ அதுக்காக நமக்கு கொண்டு வந்தது தான் ஒன் ஆஃப் த ஐசோலேட்டட் நெட்வொர்க், இட் இஸ் கால்ட் ஏ விபிசி. ஓகே, விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுடுன்னு சொல்லக்கூடிய நெட்வொர்க்கிங் காம்போனன்ட் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா நெட்வொர்க்காக விர்ச்சுவலைசேஷன் வந்துட்டு நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் லெவலில் சர்வீஸ் லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நேரடியாக நம்ம கன்சோல்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஜிசிபி கன்சோல், என்னுடைய ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஸோ இங்கே போய்ட்டு விபிசி அப்படின்னு டைப் பண்ணேன்னா விபிசி நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வழியாகவும் நான் போய் பார்க்க முடியும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ஓகே இதில் போட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா விபிசி நெட்வொர்க். ஸோ இந்த வழியாகவும் நம்ம போக முடியும். ஓகே, ரெண்டு ஆப்ஷனில் நம்ம விபிசி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் போய் இங்கே போய்ட்டு விபிசிங்கிற ஆப்ஷனுக்கு போயிடுறேன். வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் உங்களுடைய விபிசி ஆர் என்னென்ன சர்வீஸ் வேணுமோ வரும். ஓகே, இப்போ நீங்கள் விபிசிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே ஒரு விபிசி வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விபிசி வந்து மேக்ஸிமம் எவ்வளோ க்ரியேட் ஆகிருக்கு, என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ண விபிசி. ஓகே, ஸோ எத்தனை சப்நெட் இருக்குது பாருங்கள், 43 சப்நெட் இருக்குது. ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரோடு. ஓகே, இது வந்து ஃபயர்வால் ரோடு. இது எதுக்காக இந்த இடத்துல நான் இப்போ நம்ம விபிசி பற்றி பார்க்குறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நெட்வொர்க்கு க்ரியேட் பண்ணாமே ஒரு EC2 ஒரு விஎம் இன்ஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஜிசிபியாக இருந்தாலும் சரி, EC2 இன்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி. பட் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்குன்னு டெடிகேட்டடான ஒரு விபிசி நீங்கள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே உங்களுடைய விஎம் இன்ஸ்டன்ஸை கான்ஃபிகரேஷன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸுங்கிறத இது இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு ஐபி அட்ரஸிங், இன்டர்னல் ரேஞ்சு, பிரிங் அவர் ஓன் ஐபி, ஃபயர்வால் ரவுட்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து விபிசிக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சப்நெட் இஸ் அசோசியேட்டட் பை த ப்ராஜெக்ட். இது எல்லாமே டிஃபால்ட்டு தாங்க. ஓகே, ஸோ எதுவுமே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணது கிடையாது. இது வந்து ஜிசிபி க்ரியேட் பண்ண ஆப்ஷன்ஸு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ரியேட் விபிசி, ஒரு விபிசி வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா மை நியூ விபிசி அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு மை ப்ராஜெக்ட் விபிசி
ஓகே, மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் டைம் வந்துட்டு ஸோ பைட்ஸ் லார்ஜஸ்ட் பேக்கெட் சப்போர்ட் டு த நெட்வொர்க் லேயர். ஸோ நெட்வொர்க் லேயரில் எவ்வளோ மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் டிஃபால்ட்டாகவே 1460ங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நான் விட்டுறேன். ஓகே, ஸோ இதில் செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா சப்நெட் கிரியேஷன் மோட் வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கஸ்டம் ஆப்ஷன், இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல நான் ஆட்டோமேட்டிக் கொடுத்தேன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதுதான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா கஸ்டம் ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ கஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு ஹேட் சப்நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்நெட் வந்துட்டு நம்ம தான் இதில் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஆட் சப்நெட் கொடுக்குறேன். ஆட் சப்நெட்டில் வந்து இதில் வந்து சப்நெட் -1 கொடுத்துட்றேன். ஸோ ரேஞ்ச் பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த லொக்கேஷனில், ஸோ உங்களுடைய எந்த நியரஸ்ட் லொக்கேஷனில் உங்கள் விஎம் இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதுதான், அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அவைலபிலிட்டி ஜோனை வந்துட்டு நீங்கள், அதாவது வந்து ரீஜனை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஏசியா ஈஸ்ட் 1ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, ஏசியா ரேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி ஸ்டாக் டைப் இருக்குது. ஸோ இதில் வந்து சிங்கிள் ஸ்டாக்கு, டியூவல் ஸ்டாக்கு, அதே மாதிரி வந்து சிங்கிள் ஸ்டாக், மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த சிங்கிள் ஸ்டாக்னா ஒன்லி IPv4, இந்த டியூவல் ஸ்டாக்னா IPv4 அண்ட் IPv6 வந்துட்டு கிரியேட் ஆகும். உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில், உங்களுக்கு இல்லை IPv6 மட்டும் வேணும்னா IPv6 ரேஞ்ச் மட்டும் நம்ம இங்கே ப்ரிஃபரபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இதில் வந்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம போக போகிறதில்ல, IPv4 ஆப்ஷன் தான் போக போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா 10.0.0.0/24ங்கிற ஆப்ஷன் வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்டரி சப்நெட். ஓகே, ஸோ எனக்கு வந்து 2 சப்நெட் வேணும்னா நான் 2 சப்நெட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து நியூ செகண்டரி சப்நெட் ரேஞ்ச் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி subnet -2. ஸோ இதில் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நான் போகலை, நான் வந்து என்ன கொடுக்குறேன், அதே மாதிரி 10.0.1.0/24. ஓகே, ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 0.24 கொடுத்துருக்கேன், இதில் 1.24ங்கிற ரேஞ்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இதில் வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் வந்துட்டு ஆக்சஸ் எல்லாமே ஃப்ளோ லாக் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ளோ லாக் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ லாக் வந்துட்டு எத்தனை செகண்ட்ஸுக்கு உங்களுக்கு லாக் வேணும் இங்கே வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களை மானிட்டரைசேஷனுக்காக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி மானிட்டரைசேஷனுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து பண்ணலை. ஹைப்ரிட் சப்நெட்டு. ஓகே, ஸோ இதில் போயிட்டு இதில் வந்துட்டு நான் 2 சப்நெட் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஃபயர்வால் ரூல் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஈக்ரஸ் அண்ட் இன்க்ரஸ் ரூல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்க்ரஸ், ஓகே, இன்க்ரஸ் ரூலும் ஈக்ரஸ் ரூலும் இருக்கும். ஸோ ஈக்ரஸ் ரூல் வந்துட்டு ப்ரைவேட், இப்போ எந்தெந்த ஐபிலாம் அலோவ் பண்ணணும், டிலே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அலோவ் த கனெக்ஷன் ஃப்ரம் த சோர்ஸ் டு எனி இன்ஸ்டன்ஸ் ஆன் த நெட்வொர்க் பை யூஸிங் த ப்ரோட்டோகால். ஸோ சோர்ஸ், எனி ஆஃப் த சோர்ஸ் அப்படிங்கும்போது இன்க்ரஸ் வந்துட்டு வரும். இப்போ நான் இதில் வந்துட்டு என்ன கொடுத்துட்றேன், அப்ளை டு ஆல் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அலோவ் கொடுத்துட்டு ப்ரியாரிட்டி ரேஞ்ச் கொடுத்துட்றேன். எது வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டியோ அதை தான் வந்துட்டு அது ப்ரிஃபரபுளாக எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இதில் லீஸ்ட் எது இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா இதுதான் லீஸ்ட் இருக்குது. ஓகே, இதை வந்து 54க்கு பதிலாக 53 போடுறீங்கன்னா இது வந்து லீஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அது வந்து கஸ்டமைஸ்டு பை அவர் செல்ஃப் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபயர்வால் ரூல் கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆர்டிபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, டிசிபி இருக்குது, ஐசிஎம்பி ப்ரோட்டோகால் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஈக்ரஸில் பார்த்துட்டிங்கன்னா ஆல் ப்ரோட்டோகாலும் வந்துட்டு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் பண்ணணுங்கிற காரணத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஸோ இதில் வந்து ரீஜியனல் வைஸ் தான் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் வந்துட்டு லேட்டன்சி பை த டிஃபால்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன்னா கிரியேட் கொடுத்துட்றேன். ஓகே, மேக் ஃபைல் கண்டினியூ டு கோ இஷ்யூ. ஓகே, ஸோ இது நான் வந்து டெலிட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஓகே நான் இப்போ க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ எதனாலன்னா நான் ஏற்கனவே ஒரு சப்நெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுனால எனக்கு ஒரு எரர் வந்துச்சு. நான் தேவையில்லைன்னு சொல்லி எரரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா என்னோட டிஃபால்ட் ஒன்று வந்திருக்கும். அதே மாதிரி மை நியூ விபிசிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே வந்திருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 20 செகண்ட்ஸ் to 30 செகண்ட்ஸில் வந்துட்டு வந்துடும். ஸோ வெரி பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன சொல்வேன் அப்படின்னா, எப்பயுமே டிஃபால்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய கஸ்டம் விபிசி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ அது வந்து ரெக்கமெண்டட். திருப்பி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இட் இஸ் எ ரெக்கமெண்டட். இது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம், எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் எ கிரியேட்டிங். ஸோ கிரியேட்டிங் மோடில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ விபிசி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஓகே நமக்கு வந்து ஒரு சப்நெட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே போயிடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஓகே, ஸோ மை விபிசி சப்நெட்ஸ் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நம்ம 2 சப்நெட் க்ரியேட் பண்ணோம். பட் ஒரு சப்நெட் தான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அது நான் டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை, ஓகே, ப்ரைமரி ஒன்று, செகண்டரி ஒன்று. ஓகே, ஒரு சப்நெட் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு விபிசி ஒரு சப்நெட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து தேவைன்னா நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணும்னா திருப்பி இன்னொரு சப்நெட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சப்நெட் 2ங்கிறத போட்டுறேன். திருப்பி வந்து ஈஸ்ட்1 இது வந்து 2 கொடுத்துட்றேன். ஓகே, 2 கொடுத்துட்டு ஐபி ரேஞ்ச் ஸ்டாக் வந்துட்டு 10.1.2.0/24ங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 சப்நெட் வந்து கிடச்சிரும். ஸோ சப்நெட் 1, சப்நெட் 2. ஸோ எல்லாமே இந்த ப்ரைமரி ஐபி ரேஞ்சுக்குள்ளே தான், இந்த விபிசி கீழே தான் நமக்கு வந்து ஒன்று வந்து 1 US/1 கொடுத்துருக்கேன், இன்னொன்று US/2 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. சரி, ரைட். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓகே சரி. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபயர்வால், அதாவது வந்து ஃபயர்வால் ரூல் வந்துட்டு நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது 1 by 1 பார்க்கலாம். சப்நெட் இப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எலாஸ்டிக், அதாவது வந்து ஸ்டாட்டிக் இன்டர்னல் அட்ரஸ். உங்களுக்கு வந்துட்டு ஒரு எலாஸ்டிக் ஐபி எப்படி EC2ல இருக்கும், இங்கே வந்துட்டு உங்களுக்கு EC2 ஐபியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் ஐபி தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்துட்டு பை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபயர்வால் ரூல். ஸோ நம்ம வந்து ஃபயர்வால் ரூல் வந்துட்டு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபயர்வால் ரூல் வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன், HTTP கொடுத்துட்றேன். ஸோ இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் லாக் ஃபைல் ஆன் பண்ணுறதா இருந்தால் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரியாரிட்டி 1. ஸோ எந்த நெட்வொர்க்கு கீழே இங்கே வந்து ரூல் நீங்கள் எழுதுறீங்களோ அதை கொடுக்கணும். ஸோ இக்ரெஸ்ஸாக மேக்ஸிமம் 99% வந்து இக்ரெஸில் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இங்ரெஸ் வந்து அலோவ் ஆர் டினை. ஸோ அலோவ் பண்ணுறோமா டினை பண்ணுறோமா, அலோவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ டேகிங் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ டேகிங் சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி பண்ணலான்னா, பெஸ்ட் ப்ராக்டிஸ், 2வது பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விபிசி க்ரியேட் பண்ணும்போது டேக் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த டேகை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக மேப் பண்ணிக்க முடியும். அப்புறம் கார்ப்பரேட் நெட்வொர்க்கில் வந்துட்டு சர்வீஸ் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா டேகிங் பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் டேகிங் பண்ணாதனால சர்வீஸ் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி நான் டேக் பண்ணுறேன்.
ஓகே, ஸோ சர்வீஸ் அக்கௌண்ட் வந்துட்டு ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ கம்ப்யூட் இன்ஜின் டிஃபால்ட் சர்வீஸ் அக்கௌண்ட் பண்ணுறேன். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்டை விட நீங்கள் வந்துட்டு டேகிங் வந்துட்டு மேனிட்டரியாக க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரேஞ்ச் என்ன கொடுக்கலாம், 0.0.0.0/0. ஓகே, ஸோ செலக்ட் த சோர்ஸ். ஸோ என்ன சோர்ஸு, IP range, சாரி இங்கே வந்துட்டு சோர்ஸில் வந்துட்டு என்ன கொடுக்கணும்னா 10.0.1.0/24 கொடுத்துட்றேன். ஸோ இங்கே என்ன கொடுக்குறோம்னா 0.0.0.0/0. ஓகே, ஸோ இது வந்து டெஸ்டினேஷன், இது வந்து சோர்ஸ். இந்த சோர்ஸில் இருந்து இந்த டெஸ்டினேஷன் வழியாக வரக்கூடிய எல்லாத்துக்குமே நான் என்ன கொடுக்குறேன்னா அலோ ஆல் கொடுக்கக்கூடாது. டிசிபியில் போய் ஸோ நான் என்ன போட்டு கொடுக்க போகிறேன், HTTP ஓகே சாரி. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறேன், 443ங்கிற போர்ட்டை வந்துட்டு எனேபிள் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து அதர்ஸில் போயிட்டு உங்களுக்கு அதர்ஸ் தேவைன்னா நீங்கள் அலைவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வெறும் 443 மட்டும் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபயர்வால் ரூலை வந்துட்டு இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து ஃபயர்வால் ரூல் வந்துட்டு குளோபலி இருக்கும். ஸோ ஃபயர்வால் பியரிங் கனெக்ஷனை பற்றி நம்ம பின்னாடி ஒரு செஷனில் பார்க்கலாம். ஓகே, பியரிங் என்ன, ரவுட் வந்துட்டு நமக்கு ரவுட் வந்துட்டு எனேபிள் பண்ணணும். ஸோ ரவுட்டிங் மேனேஜ்மெண்ட்டும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஒரு கஸ்டமைஸ்டாக அடுத்த சர்வீஸை நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஸ்கைலினா இன்ஃபோ டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.